விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களையும் அந்த செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தலில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்று வாக்குகள் எண்ணப்பட்டது. 20 சுற்றுகளாக இந்த வாக்குகள் இன்று எண்ணப்பட்டது. 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு 20 சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது விறுவிறுப்பாக நடத்தப்பட்டது. தற்போது 2 மணி ஆகக்கூடிய நிலையில இந்த 20 சுற்றுகளுடைய வாக்கு எண்ணிக்கையும் நிறைவு பெற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திமுக வேட்பாளர் 67,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். 2வது இடத்தில் இருக்கக்கூடிய பாமகவின் சி அன்புமணியை விட 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் அன்புமணி 56,030 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 32,000 வாக்குகளை பெற்றாலே டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்ளும் என பட்சத்தில் பாமக டெபாசிட்டை தக்க வைத்திருக்கிறது. 2வது இடத்துல இருக்கிறது. 50,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் டெபாசிட்டை இழந்திருக்கிறார். சுமார் 10,000 வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 20 சுற்றுகள் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. அதே வேளையில 10வது சுற்றுல மேஜை எண் 10 அதுல 135வது சாவடி, அந்த சாவடியில் இருக்கக்கூடிய அந்த சாவடியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதுனால அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணுவதற்கு ஒப்புகை சீட்டு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் பதிவான ஒட்டுமொத்த வாக்குகளையும் அதிலே ஒரு 400க்கும் மேற்பட்ட வாக்குகள் அந்த ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் பதிவாகி இருக்கிறது. எனவே அந்த வாக்குகளை ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த சீட்டுகளை எண்ணி அந்த வாக்குகளை தற்பொழுது எண்ணுவார்கள். அந்த பணி என்பது அந்த எண்ணக்கூடிய பணி என்பது தற்பொழுது நடந்து வருகிறது. ஒரு 30 நிமிடங்கள் வரை அதற்கான அந்த வாக்கு எண்ணிக்கை நீடிக்கும் என்று கூறுகிறார்கள். அதில் பதிவாகக்கூடிய வாக்குகளை, அது எண்ணப்படக்கூடிய வாக்குகளை இந்த தற்பொழுது இது அறிவித்திருக்கக்கூடிய வாக்குகளுடன் சேர்ப்பார்கள். அதே போல தபால் வாக்குகளும் சேர்க்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக யார் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். அதன்படி தற்பொழுது வரை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,23,095 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் அந்த பழுதான வாக்கு எந்திரத்தினுடைய வாக்குகள் ஒப்புகைச்சீட்டு எந்திரத்திலிருந்து எண்ணுவது மற்றும் தபால் வாக்குகளை சேர்த்து அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிடும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தலில் காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் நிறைவு பெற்றிருக்கிறது. 20 சுற்றுகளை கொண்டிருந்த அந்த வாக்கு எண்ணிக்கையில விறுவிறுப்பாக நடைபெற்றதன் காரணமாக இந்த பிற்பகலிலே இந்த வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றிருக்கிறது. 82.48% வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்த இடைத்தேர்தலில். பொதுவாக இடைத்தேர்தலில் பெரும்பாலான வாக்கு சதவீதம் பெரும்பாலான தொகுதிகளில் குறைவாகவே இருக்கும். ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவில் 2019 தேர்தலிலும் கூட 84% வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்பொழுது 82.48% வாக்குகள் தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த 2019 தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பொழுது திமுகவிற்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் மிக 7,000 8,000 என்ற இந்த மிக குறுகிய எண்ணிக்கையில் தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாத நிலையில எதிர்கட்சியாக, அதாவது நேரடியாக திமுகவிற்கு ஒரு போட்டியாக பாமக களம் இறங்கியது. நாம் தமிழரும் களம் இறங்கியது. என மும்முனை போட்டி இந்த தேர்தலில் நிலவியது. இன்ற பொழுதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரங்களை 2 கட்சிகளுமே முன்னெடுத்தன. குறிப்பாக இங்கு அருகே இதே ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விஷச்சாராய சம்பவம் பிரச்சாரத்துல முக்கியமான ஒரு அதை பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் அந்த தொடர்ந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்தினார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் இந்த தேர்தலில் அது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் என்றாலும் இது எதிரொலிக்கவில்லை என்றுதான், இந்த பிரச்சனை எந்த அளவிற்கு எதிரொலிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே வேளையில இந்த இடைத்தேர்தலில் தொடர்ந்து இதற்கு முன்பு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தற்பொழுது அதிமுக போட்டியிடாத நிலையில் திமுக தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை, விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவுல இவ்வளவு அதிக வித்தியாசத்தில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவது இந்த தேர்தலாகத்தான் இருக்கும். இதற்கு முன்பு இந்த தொகுதி கண்டமங்கலம் தொகுதியாக இருந்த பிறகு அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இதற்கு தொகுதி
மறுசீரமைப்பு செய்யும் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியாக இது உருவாக்கப்பட்டது. 2007க்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை கண்டிருந்த இந்த தொகுதி 2 இடைத்தேர்தலை கண்டிருக்கிறது. 2 முறையும் எம்எல்ஏ ஆக இருந்த திமுக எம்எல்ஏ உயிரிழந்ததுனால இந்த தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 2019 திமுக எம்எல்ஏ உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. தற்பொழுதும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இந்த திமுக எம்எல்ஏ உயிரிழந்ததை தொடர்ந்துதான் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் இந்த தொகுதியில திமுக தனது வெற்றியை தக்க வைத்திருக்கிறது. என்றபோதும் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவான வாக்குகளில் பார்க்கும் பொழுது இந்த அளவிற்கு வித்தியாசம் என்பது அதிக அளவு வித்தியாசம். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கூட 7000-8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இவர் முன்னிலை வைத்திருந்தார், குறிப்பிட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதியில. ஆனால் தற்பொழுது நடைபெற்ற இந்த தேர்தலில் 60,000 வாக்குகளுக்கு மேலே முன்னிலையில் இருக்கிறார் திமுக வேட்பாளர். தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,000 வாக்குகள் வித்தியாசத்துல பாமக வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பதிவான 1,95,000 வாக்குகள்ல தற்பொழுது திமுக வேட்பாளர் மட்டுமே 1,23,095 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல இந்த வாக்குகளை பழுதான வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ண முடியாது என்பதனால ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தில் அதே வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தில் பதிவான சீட்டுகளை எண்ணி அந்த வாக்குகளை கணக்கில் கொள்வார்கள். அது தற்பொழுது அந்த கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில அந்த பணி என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதுல ஒரு 400க்கும் மேற்பட்ட வாக்குகள், குறிப்பாக அந்த 135வது வாக்குச்சாவடியில 10வது சுற்றுல மேஜை எண் 10 எண்ணும் பொழுது அந்த வாக்கு இயந்திரம் பழுதானது. எனவே அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை மட்டுமே ஒதுக்கி வைத்து விட்டு தொடர்ந்து மற்ற அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்பட்டது. தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை அதை பழுது சரி செய்ய முடியாத நிலையில ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்ற தபால் வாக்குகளையும் எண்ணிவிட்டு அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு வாக்குகளை வெற்றி பெற்று எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவாவுக்கு சான்றிதழ் வழங்கப்படும்.